ரோஜர் ஃபெடரர் ஏன் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு வீரராக இருக்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று, அவர் கடுமையான வலியிலையும் அந்த வலியை தாண்டியும் நிறைய விளையாடி இருக்கிறாரு. அவர் 41 வயசுல ரிட்டையர் ஆனாருன்னா பெரிய அர்த்தம் இருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரஃபேல் நடால் கூட விளையாடினப்போ கூட அவர் ஜெயிச்ச பெரும்பாலான மேட்சுகள் 33 வயசை கடந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. முன்னாடி நடால் கிட்ட ஃபெடரர் நிறைய தோத்துட்டு இருந்தாரு. ஆனா கடைசியா அவங்க விளையாடின ஒரு 8-10 மேட்சுகள்ல ஃபெடரர் தான் டாமினேட் பண்ணாரு. அப்போ ஃபெடரருக்கு வயசு 33, 35, 38, அப்புறம் 40ஐயும் தாண்டிடுச்சு. உடம்பெல்லாம் பயங்கரமா வலி இருந்தது. இடையில ஒரு கட்டத்தில் அவரோட பேக் ஹேண்ட் ஷாட் சுத்தமாக வராமல் போயிடுச்சு. வெறுமனே ஸ்லைஸ் பண்ணி விளையாடி நிறைய தோத்துட்டும் இருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தார். எல்லா கிரேட் பிளேயர்ஸ் கிட்டையும் நான் இதை கவனிச்சிருக்கேன். அவங்க வலியையும் மீறி விளையாடுறாங்க. வலியை பார்த்து வா, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்கள் உடம்புக்கும் அந்த உடம்பு சார்ந்த விஷயங்களுக்கும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரம் போவீங்க. எனக்கு கவலை இல்லை. உனக்கு பசிக்குதா? கண்டிப்பாக பசிக்கும். ஆனால் எனக்கு கவலை இல்லை. விலங்குகள் தான் அதோட உடல் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நான் என்ன மிருகமா? ஒரு மனுஷனுக்கு பசி எடுத்தா இப்போ சாப்பிடணுமா வேண்டாமான்னு அவனால் முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற அந்த பவர் இருக்கு. வாழ்க்கையில் அந்த தேர்வு தான் எல்லாமே.